நான் விக்ரம் படம் எடுக்கும்போது நான் எம்ஜிஆர் சார்கிட்ட போய் அழுதுருக்கேன். சாராய கடைகள்லாம் திறந்ததுக்கு அப்புறமும் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து கிடக்கிற ஃபோட்டோஸ் நிறையா பார்த்துருக்கோம். விசிடி, டிவிடி வந்து எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, நாங்கள் வாங்குகிறோம். ஏராம் சிடி பர்மா பஜாரில் இருந்ததுங்கிறது உலகறிஞ்ச உண்மை, பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். ஸோ மக்களுக்கு அதை எடுத்து சொல்லணும்னா உங்கள் தலையில் விழ போகிற பாம்பில் இந்த ஃபைனான்ஸ் கொஞ்சம் இருக்குங்கிறது தான் அவங்களுக்கு. கன்றாவி சினிமாலாம் கொடுத்து எங்ககிட்ட காசு வாங்கி எங்களை ஏமாத்தினது இல்லையா? சோகத்தில் சொல்லியிருக்கலாம், இழவு வீடெல்லாம் கிடையாது. நான் ஒத்துக்க மாட்டேன். இட்ஸ் நாட் எட் தட் ஸ்டேட். நான் அவர்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டதெல்லாம் இது கேள்விப்பட்டதும் எவ்வளோ சீக்கிரம் அதை தேட்டருக்கு கொண்டு வர முடியுமோ கொண்டு வரணுங்கிறது தான். இப்போ இது வந்து இவ்வளோ தூரம் வந்ததுனால தான் இப்போ கொஞ்சம் ரொம்ப கோவப்படுறோம். இப்போ லிசி சொன்ன மாதிரி, இப்போ கேஆர்ஜி அவர்கள் சொன்ன மாதிரி ரொம்ப நாள் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் விக்ரம் படம் எடுக்கும்போது நான் எம்ஜிஆர் சார்கிட்ட போய் அழுதுருக்கேன். என்ன வேணும்னு கேட்டார். அந்த செஞ்சவனை உள்ள தூக்கி போடுங்கன்னு, போதுமான்னு கேட்டார். உள்ள தூக்கி போட்டார். அடுத்த நாள் வெளியே வந்துட்டான். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, இது இப்போ குணநாதன் சார் அவரை மறுதளித்து பேசுகிறேன்னு நினச்சிட மாட்டார் அவருங்கிற நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். இது வந்து அது அவங்களுடைய உள் மனசாட்சியை தொட்டு இது மாதிரி செய்யாதீங்க, இது தப்பு இல்லையான்னு சொல்லிலாம் அவங்கள திருத்த முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா சாராய கடைகள்லாம் திறந்ததுக்கு அப்புறமும் கள்ளச்சாராயம் குடித்து செத்து கிடக்கிற ஃபோட்டோஸ் நிறையா பார்த்துருக்கோம். உங்களுடைய கடமை என்னன்னா, அந்த செத்து போனவங்க பணங்களை பிரிண்ட் பண்ணுறீங்க தெரியுமா, அதுதான் சமுதாய செய்தி. இதுதான் பலன்கிறத சொல்லணும். அது இது எப்படிங்க சொல்ல போகிறீங்க? விசிடி, டிவிடி வந்து எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, நாங்கள் வாங்குகிறோம். நீங்கள் விலைக்கு விற்றா அதை நல்ல விலைக்கு நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது தான் மக்களுடைய ஒரு இதுவாக இருக்குது. அதை வந்து நம்ம திருத்த முடியாது. அதுக்கு ஒரே ஒரு மனசாட்சியை தொடர மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும்னா, இதில் சம்பாதிக்கிற இப்போ பர்மா பஜார்னு சொல்கிறாங்க, பல்லாவரம்னு சொல்கிறாங்க, பாண்டிச்சேரின்னு சொல்கிறாங்க. ஏராம் சிடி பர்மா பஜாரில் இருந்ததுங்கிறது உலகறிஞ்ச உண்மை, பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த பணமெல்லாம் பேங்க்கில் போட முடியாது. இல்லை பேங்க்கில் இருந்து அந்த கள்ள விசிடி அடிக்கிறதுக்கு செக்கு கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே கருப்பு பணத்தில் தான் நிகழுது. இந்த பணம் எங்கே எதுக்கெல்லாம் செலவாகுதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சாமி நம்பிக்கை உள்ளவங்க சாமி கொஞ்சம் போடுவாங்க. அது போக வேறு ஏதாவது நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுதானா? கண்டிப்பாக இல்லை. நம்ம பாம்பேயில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வெடிக்குதுன்னு கேள்விப்படுறோம், தாஜ் ஹோட்டல் வெடிக்குதுன்னு கேள்விப்படுறோம். அதுக்கெல்லாம் யாரும் செக்கு கொடுத்து பண்ணுறது இல்லைங்க. இந்த மாதிரி பணம் தான் அங்கே போகுது. ஸோ மக்களுக்கு அதை எடுத்து சொல்லணும்னா உங்கள் தலையில் விழ போகிற பாம்பில் இந்த ஃபைனான்ஸ் கொஞ்சம் இருக்குங்கிறத அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. ஏதோ சும்மா இங்கே பேசுகிறதுக்காக எதுகை முனைக்காக சொல்கிறோங்கிறது இல்லை. இந்த பணம் அதுக்கும் பயன்படும் என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஸோ தேச துரோகம் பண்ணுறீங்க, அது பண்ணாதீங்க. எங்களுக்கு துரோகம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் பண்ணிட்டு போகிறோம். நீங்கள் பண்ணுறது இல்லையா? கன்றாவி சினிமாலாம் கொடுத்து எங்ககிட்ட காசு வாங்கி எங்களை ஏமாத்தினது இல்லையா அப்படின்னு அவங்க பதில் கேட்டால் சில சினிமாக்காரர்கள் பதில் சொல்ல முடியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தேச துரோகத்திற்கு போலீஸ்காரர்களும் உடந்தை போயிடக்கூடாது, அரசாங்கமும் உடந்தை ஆகிடக்கூடாது என்பதை நாம் அடித்து சொன்னோன்னா உடனே அவங்களுக்கு சுருக்குன்னு அது தைக்கும். இது ஒரு குற்றமே இல்லைன்னு ஜட்ஜுக்கு சந்தேகம் இருக்கும்னு இப்போ இவர் சொன்னார், செல்வமணி சொன்னார். இது குற்றம்தான்ங்கிறத சொல்கிறதுக்கான ஒரு இதுதான். அப்போ ஸ்ரீபிரியா அவர்கள் சொன்னது கூட இப்போ என்ன பண்ண போகிறோங்கிறத யோசிக்கணுன்றாங்க. நம்ம எப்பவுமே இப்போ என்ன பண்ண போகிறோங்கிறத மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கோம். அதுதான் கேஆர்ஜியும் கோவமாக சொல்லிட்டு இருந்தார். இப்போ பண்ண வேண்டியதையும் செஞ்சு தான் ஆகணும், அவங்கள அப்படியே விட்டுற முடியாது. ஆனால் அதற்கு மேலே என்ன பண்ண போகிறோங்கிறத இன்னைக்கு யோசிச்சே ஆகணும். இவங்களை அப்படியே விட்டுற முடியாது. அவங்களும் அப்படியே சரி எல்லாரும் விட்டாங்க போதுன்னு அவங்களும் சும்மா உட்காந்துட போகிறது இல்லை. கண்டிப்பாக we will do something. அதுக்கு சூர்யா அவர்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் உடன்படத்தான் வேண்டி இருக்கும். ஆனால் இனி வரப்போகும் சட்டத்திட்டங்களை நம்ம அழுத்தி போடணும். இதை பற்றி தான் நம்ம ஃபிக்கியில் அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தோம். அது கொஞ்சம் இவ்வளவுக்கு இன்னும் கூட முன்னாடி பேசியிருக்கலாங்கிற ஒரு மன சோகம் தான் எங்களுக்கு இருக்கே தவிர, கண்டிப்பாக இதற்கான சட்டங்கள் நிறைய லீக்ஸ் இருக்குது. இப்போ எங்களுடைய டிவிடிஸ் எங்கே போகுதுங்கிறதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அப்புறம் இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்ன 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவனுக்கு 1 கோடி ரூபாய் பெருசாக தான் இருக்கும். அவனை அந்த தப்பு செய்வதற்கான வழிகள் இல்லாமல் செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்முடைய நம்ம பூட்டுறதுக்கு கூட சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் நம்ம திருட்டு போச்சுன்னு சத்தம் போட்டு பிரயோஜனம் இல்லை.
இப்போதைக்கு நம்ம பேச வேண்டியது ஜக்குபாயை பற்றி தான்னா கூட இதை ஒரு ஃபல்கரமாக வைத்துக்கொண்டு அடுத்து அவர் எடுக்க போகிற படத்துக்கும் நான் எடுக்க போகிற படத்துக்கும் மற்றவங்க எடுக்க போகிற படத்துக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் இன்றைய தேதியிலிருந்து அந்த வேலையை துவங்க வேண்டும். ஜக்குபாய்க்கு என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டும் என்ற அவர்கள் திட்டம் இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் யோசிக்கும் போது கொஞ்சம் பதட்டத்துடன் யோசிப்பார்கள். சுற்றி இருக்கிறவங்களாம் யோசித்து சொல்லலாம். ஆனால் ரொம்ப வேறு விதமான ஐடியாக்கள்லாம் சொல்லிட வேண்டாம். என்னை பொறுத்தவரை எவ்வளவு சீக்கிரம் இந்த படம் திரைக்கு வருகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளோ அது வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக நான் நம்புகிறேன். மற்ற விஷயங்கள்லாம் நம்ம தனியாக பேசிக்கலாம். பத்திரிகையில் சொல்ல வேண்டிய நேரம் வரும்போது அதை சொல்லலாம். நன்றி, வணக்கம்.